நண்பர்களுக்கு ஒரு பணியோட வேண்டுகோள், தயவு செய்து கொஞ்சம் லைன் ஃபார்ம் பண்ணி நில்லுங்க. கொஞ்சம் லைன் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட் நிக்கிறவங்க ஒரு 5 பேரும் நில்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் வழக்கறிஞர் சங்க தோழர்களை சங்க நிர்வாகிகளையும் சங்க உறுப்பினர்களையும் வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பு அன்புடன் வரவேற்கிறது. பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மை சங்க நிர்வாகிகளை சந்தித்து போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். செல்லக்கூடிய நம்ம சங்க அனைத்து அடுத்த கட்ட போராட்டத்தில் மத்திய அரசு சட்ட திருத்தம் என்ற பெயரில் மாநில அரசுகளின் ஒன்றியமே மாநில அரசுகளின் மத்திய அரசு மூன்று குற்றவியல் அந்த சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு புதிய மாற்றங்களை கொண்டு வந்து அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களின் பெயர்களையும் மாற்றி இன்று அரசாங்கம் போன்ற வந்த பாஜக அரசாங்கம் சென்ற வருடம் 2023 நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 150 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் தன்னிச்சையாக அந்த மூன்று சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். எதிர்க்கட்சியின் சார்ந்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள்.
இந்த அந்த குற்றவியல் சட்டங்களுக்கு அந்த மாற்றங்களை பொறுத்தவரை நீங்கள் சட்ட வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், எதிர்க்கட்சி தலைவர்கள் இவர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்து விவாதித்துவிட்டு அந்த புதிய சட்டங்களை கொண்டு வரலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இன்று இந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அந்த புதிய அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த 3 புதிய அந்த சட்டங்கள் பொறுத்தவரைக்கும் ஜனநாயகத்திற்கு எதிரான அந்த சட்டங்கள், இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான அந்த சட்டங்கள். மற்றொன்று மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் மக்களுக்காக போராடுபவர்கள், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள கைது பண்ணும்போது கைவிலங்கிட்டு அழைத்து செல்லலாங்கிற அந்த சட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடி எப்படின்னா, தீவிரவாதிகள், கடுமையான குற்றவாளிகள் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி காப்பு கட்டி அவங்க இழுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு எப்படின்னா, ஜனநாயக விதமாக போராடுபவர்கள், மக்களுக்காக போராடுறவர்கள் கூட அந்த மாதிரி அவங்க அந்த விலங்கிட்டு கூட்டு போகலாங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பெயில் பொறுத்த வரைக்கும் கடுமையான சில விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த கஸ்டடிக்கு கொண்டு போகிறது பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்குள்ளனா அந்த கஸ்டடி கொண்டு போகலாம், போலீஸ் கஸ்டடிக்கு. இப்போ எப்படின்னா 15 நாட்களுக்கு பின்னரும் கூட அவங்க போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் அவங்களுடைய உரிமைகளை பறிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னா, இந்த சட்டங்களுடைய புரிதல் கிடையாது. இந்த சட்டங்களுடைய பெயர்கள் பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தியில் இருக்குது. அந்த சட்டங்களுடைய பெயர்கள் எனக்கு வரல. நான் படித்த எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் 3 அதாவது அதை பிஎஸ், பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ்எஸ்ன்னு தான் வச்சிருக்கிறேன் நான். அந்த சட்டத்தை பேரில் கூட எனக்கு வாயில் கூட சொல்ல வரலை. அப்படி இருக்கும் பொழுது சாதாரண ஜனங்கள், நீங்கள் நீதிமன்றங்களுக்கு வரங்க, காவல்துறைக்கு போகிறவங்களுக்கு ஜனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சட்ட பெயர்களே வரல. அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிற ஷரத்துகள், உள்ளே இருக்கிற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் புரிதல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க வழக்கறிஞர் பல பேருக்கு நான் பேசும்போது அந்த சட்டங்கள், புதிய சட்டங்கள் என்னங்கிற அங்கே தெளிவு எங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இது அமலுக்கு கொண்டு போகிறோம்? காவல்துறை அதிகாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. இது அதனால தான் என்னென்னா, இன்றைக்கி திருச்சியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்றைக்கி இங்கே கூடியிருக்கிறாங்க. இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பி பெறணுங்கிறதா இங்கே பார்ப்பட்டோம். இங்கே திருச்சியில் மாத்திரம் கிடையாது, சென்னையில் இந்திய கூட்டணியை சார்ந்த திமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அங்கேயும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்த 3 குற்றவியல் இந்த சட்டங்களும் பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்திற்கு எதிரான சட்டங்கள், இது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான சட்டங்கள் சொல்லிட்டு இது திரும்பி பெறணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள், மாணவர்கள், முன்னாள் நீதிபதிகள் கூட அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால என்னுடைய இது என்னன்னா, அதே மாதிரி இன்னைக்கு சட்டக்கல்லூரியில் இருக்க மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷம் படித்த மாணவர்கள் மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இது ஒரு ஃபேஸ்ட் மேனரில் கொண்டு வந்திருக்கணும். முதல்ல இந்த புதிய சட்ட மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் பேசி இது பண்ணி விவாதம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கன்சென்சஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு இவங்களுடைய அரசியல் சித்தாந்தங்களுக்கு ஏற்ப சிலதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாங்க. அதான் இன்னொரு பத்திரிகை நிருபர் ஒருத்தர் கேட்கும்போது சொன்னார், இதெல்லாம் நீங்கள் அரசாங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அமல்படுத்திட்டாங்களே, இது திரும்பி பெற முடியுமா? நீங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறீங்க, செய்கிறீங்க, பண்ண முடியுமா, திரும்பி பெற முடியுமான்னு கேட்டதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். நான் அதாவது 3 வேளாண் சட்டங்களை இன்றைக்கி விவசாயிகளுக்கு எதிராக இதே அரசு, பாஜக அரசு கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகள் அங்கே டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாங்க. பல பேர் அவங்க உயிரை பறி கொடுத்தாங்க. இன்றைக்கி மழையிலையும் வெயிலையும் போராடினாங்க. கடைசியாக அந்த அரசாங்கம் பணிஞ்சது, அந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்பி பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதே போல் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு, மக்களுக்கு விரோதமான இந்த 3 புதிய வேளாண் சட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திருச்சியில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கூடியிருக்கிறாங்க. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, இந்த எதிர்ப்புக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த அரசு, பாஜக அரசு திரும்பி பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாடாளுமன்றத்தில் அதாவது எதிர்க்கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கணும். நான் கடந்த அந்த 1 வாரம் 10 நாள் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பே கூடாது. தனிநபர் துதிபாடல், அதாவது இந்த அரசாங்கத்தை பற்றியும் சில நபர்களை பற்றி துதிபாடுறவங்களுக்கு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. அதாவது நான் மாத்திரம் கிடையாது, புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கொடுப்பாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட கிடைக்கிறது கிடையாது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை நான் நாடாளுமன்றத்தை என்ன சொன்னேன்னா, ஜனநாயகத்தின் கோயில், பார்லிமெண்ட் இஸ் தி டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் அங்கே டெமோக்ரஸி இல்லை. அது இல்லாத ஒருனா அங்கே டெமோக்ரஸி கிடையாது, ஜனநாயகம் கிடையாது. கண்டிப்பான குரல் கொடுப்பேங்கிறது என்னுடைய வாதம். உயர்கொண்டான் கால்வாய் பிரச்சனை ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. மழைக்காலம் வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி இங்கேருந்து 70 கிலோமீட்டர் மெயின் ரோடே உயர்கொண்டான். இப்போ தற்போது சாக்கடை கலந்து குடிநீரோட
ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன இது உய்யங்கொண்டா கால்வாய் பொறுத்தவரைக்கும் கால்வாய் பிரச்சனை வரைக்கும் நான் தேர்தல் பரப்புரையெல்லாம் பேசியிருந்தேன், இங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசியிருந்தேன். இதில் என்னென்னா இது ஒரு அரசியல் இயக்கமோ இல்லை சமூக ஆர்வலர்கள் மாத்திரம் கிடையாது, திருச்சி மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இது இந்த சாக்கடை கலக்கிறது யார்? ஜனங்க தான் அதில் விடுறாங்க. இந்த சாக்கடை வந்து இந்த ஆற்றுக்குள்ளே விடுறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தண்ணியை வந்து குடிப்பாங்களா, ஜனங்க குடிப்பாங்களாம். கீழேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த தர தெரியும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருந்த ஒரு ஆற்றை இன்றைக்கி மாசுபடுத்தியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் அரசாங்கம் அதிகாரிகள் குற்றம் சொல்ல முடியாது, ஜனங்களை தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு சமூக ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும். என்ன நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இன்றைக்கி வாக்குறுதி கொடுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை திருச்சி முழுவதும் கொண்டு வருவேன். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய அமைச்சர் சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறாரு, அண்ணன் நேரு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இதை கொண்டு போய் அவங்கள இதை திருத்தம் தான் நினைக்கிறாங்க. இது வந்து நீண்ட நெடிய பிரச்சனை, இன்னைக்கு கிடையாது, கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதை சொல்லிட்டு ஒன்றிய அரசு மூலியமாகவும் மாநில அரசு மூலியமாகவும் இதுக்கு ஒரு மாற்று, இந்த உய்யங்கொண்ட கால்வாயை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அது உயிர் பெற வேண்டும் என்ற இது வந்து எனக்கும் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குண்டான இதை நான் செய்வேங்க. சரி.